ஓம் சாந்தி. நாம் பாப் சமான் அகங்காரமற்ற ஆத்மா. நாம் சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக இருக்கும் ஆத்மா. நிந்தனை செய்பவரையும் அன்பால் அருகில் கொண்டு வந்து விடும் ஆத்மா. நம்முடைய புத்தியை தூய்மையாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்போது நாம் தூய்மையாகின்றோமோ அப்போது நாம் தேவதையாக ஆகின்றோம். ஒவ்வொரு கல்பமும் தந்தை தன்னுடைய குழந்தைகளிடத்தில் வந்தே ஆக வேண்டும். பதித்தமான துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும். இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பந்தனத்தில் தந்தையும் விடுபட முடியாது. தந்தை மிகவும் அகங்காரமற்றவராகி பதித்த உலகில் பதித்த சரீரத்தில் வருகின்றார். தந்தை இந்த நேரத்தில் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பிறகு நாம் அவருக்கு துவாபர யுகத்தில் தங்க கோயில் கட்டுகின்றோம். இது படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷத்தன்மை ஆகும். எப்போது பாரதத்தில் தந்தைக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏனியில் இறங்கி தமோ பிரதானம் ஆகிவிடுகின்றோமோ அப்பொழுது தந்தை வருகின்றார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். தந்தையும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். இந்த நாடகத்தில் இருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. தந்தை வந்து நம்மை தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். தந்தை நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் சூரிய வம்சி மகாராஜா மகாராணி ஆவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய லட்சியம் குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. நாம் உண்மையில் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதுதான் நம்முடைய குறிக்கோள் ஆகும். இதுதான் சத்திய நாராயணனின் கதையாகும். இது ஒரு குடும்பமாகும். தந்தை எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது சுகமான உலகை அடைகின்றோம். நாம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்காக. தந்தை நம்மை தெய்வீக வம்சத்தினர்களாக ஆக்குகின்றார். தந்தை ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். தந்தைதான் சுகதாமத்திற்கான வழி கூறுகின்றார். தந்தை ஒரு பொழுதும்
துக்கம் கொடுப்பது கிடையாது. தந்தை எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றாரோ அங்கு அகால மரணம், துக்கம் போன்றவைகள் ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது. தந்தை நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஆகவே நமக்கு மெய் சிலிர்க்கின்றது. ஆகா, தந்தை நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நம்மை முன்னேறும் கலையில் அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். பதித்த பாவனர் தந்தை வருகின்றார் எனில் முழு உலக மனிதர்கள் மட்டுமின்றி இயற்கையையும் சதோப்பிரதானமாக ஆக்குகின்றார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார். நாடகத்தின்படி தந்தை சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த பாரதம்தான் சிவாலயமாக இருந்தது. தந்தை நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஆகவே நமக்கு குஷி இருக்கின்றது. நமது இனம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். இது படிப்பாகும். நாம் தினமும் படிக்கின்றோம். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்பது பகவானின் மகா வாக்கியம். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நரகவாசிகளை சொர்க்கவாசியாக இப்பொழுது நாம் ஆக்க வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம். பிறகு 84 பிறவிகள் நடிப்பு நடித்தோம். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தேக அபிமானத்தை நீக்குகின்றோம். நினைவு யாத்திரையில் மட்டுமே நாம் இருக்கின்றோம். இது ஆன்மீக ஞானமாகும். இதை ஆன்மீக தந்தை மற்றும் பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. மேலும் பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாரும் இந்த ஆன்மீக ஞானத்தை அடையவும் முடியாது. நாம் எந்த அளவு சம்பன்ன நிலையின் சமீபமாக வந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவு அனைவரிடம் இருந்தும் விலகிக்கொண்டே செல்வோம். எப்பொழுது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் உள்ளுணர்வு மூலம் விலகி விடுகின்றோமோ அப்போது சம்பூர்ண பரிஸ்தாவாக ஆகின்றோம். ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் கடைபிடிப்பதுதான் நாம் சென்று சேர வேண்டிய இலக்காகும். இதன் மூலம் கடைசி பரிஸ்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சமீபத்தில் அனுபவமாகும். அப்போது புத்தி அலைவது நின்று போய்விடுகின்றது. மாயையின் பகட்டு மிக அதிகமாக இருக்கிறது. இதனிடமிருந்து நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றோம். நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் மெய் சிலிர்த்து போகின்றோம். உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக தூய்மையாக ஆகின்றோம்.
எவ்வாறு தந்தை அகங்காரமற்றவராகி பதித்த உலகில் பதித்த சரீரத்தில் வருகின்றாரோ, அவ்வாறு பாப் சமான் அகங்காரமற்றவராகி சேவை செய்கின்றோம். ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் பேணக்கூடிய அனைத்து பற்றுக்கோடுகளிலிருந்தும் விடுபட்ட சம்பூர்ண பரிஸ்தா நாம். நிந்தனை செய்பவரையும் கூட அருகில் கொண்டு வந்து விடக்கூடிய அன்பு நிறைந்த ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.